திடீர்னு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, திமுக செய்தி தொடர்பாளர் ஆயிட்டார் போல. இப்ப இன்றைக்கு அண்ணாமலை ஒரு பட்டியல் போடுகிறார். 2021 இருந்து 2025 வரைக்கும் 32,000, 36,000, 40,000, 44,000ன்னு பட்டியல் போட்டிருக்கிறார். திடீர்னு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, திமுக செய்தி தொடர்பாளர் ஆயிட்டார் போல. தமிழ்நாடு அரசு எப்படி ஆண்டுதோறும் கல்விக்கான செலவுகளை அதிகமாக செய்கிறது என்பதை அவர் விளக்கி இருக்கிறார். அதுக்கு அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். மொத்தம் 1,53,000 கோடி இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மாநில அரசு கடந்த பட்ஜெட்டில் 44,000 கோடி கல்விக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறது. ஒரு ஒன்றிய அரசு மொத்த நாட்டுக்கும் 75,000 கோடி தான் ஒதுக்கீடு செய்து. நம்மை விட 2 மடங்கு அதிகமாக ஒதுக்குவதற்கு வக்கற்ற ஒரு அரசு தேசிய கல்விக் கொள்கையால் கல்வியை வளப்படுத்த போகிறார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டுமா? இன்றைக்கு பேசும் அண்ணாமலை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பெரிய உதாரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. நான் போற இடங்கள்லாம் எனக்கு சிறப்பு கிடைக்குதுன்னா அது என்னோட கல்விதான்னா, அவருக்கு கிடைக்கிறது சிறப்பு என்று அவரே கருதி கொள்ளுகிறார் என்றால் அதற்கு நாம் பொறுப்பல்ல.